அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஈத் முபாரக் அண்ட் ஹோப் எல்லோரும் உங்கள் ஈதை நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இந்த வீடியோவில் என்னோடய ஈத் vlog தான் பார்க்க போகிறோம். இந்த vlog ப்ரீவியஸ் டேலேருந்து ஷூட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஈத்னாலே ஃபர்ஸ்ட் திங் மெஹந்தி தான். ஸோ என்னோடய மெஹந்தியை நானே போட்டுக்கிட்டேன். இந்த டைம் ரொம்ப ஆவரேஜாக தான் மெஹந்தி போட்டிருந்தேன். அண்ட் மெஹந்தி போட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே ஈவினிங் கிட்ட ஆகிடுச்சு. அண்ட் என் ஷாப்பிங் vlogல பார்த்துருந்திங்கன்னா எனக்கு நான் ஆக்சசரிஸே பர்ச்சேஸ் பண்ணவே இல்லை. ஸோ ப்ரீவியஸ் டே ஈவினிங் போய் அதை பர்ச்சேஸ் பண்ணலான்னு போயிருந்தேன். அப்படியே ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு ஆன் த வேலையே ஃபாஸ்டிங்கும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் நான் இதுதான் வாங்கியிருந்தேன். இந்த இயரிங், அப்புறம் ஒரு செயின் அண்ட் ஒரு ரிங், அவ்வளோதான் வாங்கினேனே. அண்ட் ஒரு பேக்கரியில் ஈத்காக பலூன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கே அப்படியே ஒரு பலூன் வாங்கிட்டு அவ்வளோதான், அங்கே ஷாப்பிங்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அண்ட் நான் ப்ரீவியஸ் டே நைட்டே ட்ரெஸ் அண்டு ஆக்சசரிஸ் அப்புறம் மேக்கப் திங்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன். பிகாஸ் நமக்கே தெரியும் காலையில் நமக்கு ரொம்ப டைம் இருக்காது, கிளம்புறக்கே டைம் கரெக்டாக இருக்கும், தொழுகணும். ஸோ அதனால் நம்ம நைட்டே எடுத்து வச்சுக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லி நைட்டே எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சுட்டேன். அண்ட் நாங்கள் இந்த சைட் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஆக்சசரிஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அண்ட் வீட்டில் எல்லோரும் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிகாஸ் நெக்ஸ்ட் டே லஞ்சுக்கு இப்போயே ப்ரிப்பேர் பண்ணால் தான் குக் பண்ண கரெக்டாக இருக்கும்னு. அண்ட் எனக்கு மேக்கப்லாம் அவ்வளோவா பிடிக்காது, பட் ஒரு லுக் க்ரியேட் பண்ணணுன்னால சிம்பிள் மேக்கப் திங்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டேன். அண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபவுண்டேஷன் தான். பிகாஸ் அதுதான் ஒரு ஃபுல் ஃபினிஷ்டு லுக் தரும். ஸோ இது நான் என்னோடய ஷாப்பிங் vlogலேயே காமிச்சிருப்பேன். மார்ஸோட ஃபவுண்டேஷன். இது ஆக்சுவலி ஸ்மெல்லும் நல்லாயிருக்கு. அண்ட் போட்டதும் செட் ஆகுமான்னு நினச்சேன், பட் செட் ஆகிடுச்சு. அண்ட் தென் காம்பேக்ட். இது என்கிட்ட ஏற்கனவே இருந்தது தான். ஸோ டாஸ்லர் பிராண்டோடது. நான் மோஸ்ட்லி என் திங்ஸ் எல்லாமே டாஸ்லரோடதாக தான் இருக்கும். அது ஏன்னு எனக்கும் தெரில. அண்ட் இந்த வீடியோ என்னால் ரொம்ப பெருசாக ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல. பிகாஸ் ஈத் அன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு, பெருசாக எதுவும் இல்லாதனால நானும் வீடியோஸ் அவ்வளோவா எடுக்கலை. அண்ட் இந்த வேஸ்லின் லிப் பாம் நான் நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன். எனக்கு லிப் பாம் மட்டும் போட்டாலே செட் ஆகிடும். அதுவும் இந்த லிப் பாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் மறுபடியும் ஒரு டாஸ்லர் பிராண்ட். இது காஜல் எனக்கு டாஸ்லர் தான் செட் ஆகும். இது ரொம்ப டார்க்காக நல்லா லுக்கு எலிவேட்டாக காமிக்கும். அதனால நான் இதுதான் வாங்குவேன் எப்போவுமே. அண்ட் ஆல்சோ இது ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு அப்படியே தான் இருக்கும். அண்ட் இது வாட்டர் ப்ரூஃப் வேறையா, ஸோ இதுதான் எப்போவும் வாங்கிடுறது. அண்ட் மஸ்காரா அதிலலாம் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். இது எப்போயாச்சும் தான் போடுவேன். பிகாஸ் நம்ம நல்லா ஹைலைட்டாக காட்டணுங்கிற போது மஸ்காராலாம் யூஸ் பண்ணணும் தான். ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி. அண்ட் தென் அகெயின் ஒரு டாஸ்லர் பிராண்ட். இது ஐலைனர் நான் இப்போ ஷாப்பிங் ரீசெண்டாக போனப்போ தான் வாங்கினேன். அந்த ஈட் ஷாப்பிங் vlogல காமிச்சிருப்பேன் இல்லையா, அங்கே தான் வாங்கினேன். அண்ட் ஐலைனரும் வாட்டர் ப்ரூஃப் தான். அண்ட் மேக்கப் ஸ்டப்ஸ்லாம் அவ்வளோதான். இப்போ ஆக்சசரிஸ் அண்ட் அவுட்ஃபிட்ஸ் பார்த்துடலாம். இந்த நெக் பீஸ் கூட இயரிங் அட்டாச்சாக கொடுத்துருந்தாங்க, அதுக்கு மேட்சிங்காக அது வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த இயரிங் நான் வாங்கியிருந்தேன். அண்ட் அவுட்ஃபிட் இந்த ஈத்க்கு எனக்கு ஷராரா தான் வாங்கணும்னு பிளான் பண்ணி வாங்கியிருந்தேன். அண்ட் அந்த ஷாப்பில் இந்த ட்ரெஸ் தான் எனக்கு பார்த்தோட்டி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே இந்த ட்ரெஸ் எனக்கு அமைஞ்சிருச்சு. அதனால் சரி இதே வாங்கிக்கலாம், ஃபஸ்ட்டு இதெல்லாம் எனக்கு பிடிச்சிச்சின்னு சொல்லி இதே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி இப்போ இது ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இந்த ஷராரா மாடர்ன். ஸோ எல்லாருமே இதுதான் வாங்கியிருந்தாங்க இந்த ஈத்க்கு, எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே. அண்ட் இந்த ட்ரெஸ்ஸோட ஹைலைட்டே அதுக்கு தர பேண்ட்ஸ் தான். ஃபுல் ஸ்கர்ட் மாதிரி நல்லா ஃபுல்லாக பெருசாக அழகாக இருந்துச்சு. பட் இந்த கிளாத் ரொம்ப நேரம் போட்டிருக்க முடியாது இப்போ இருக்கிற இந்த வெயிலுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாத் தான் அது என்னென்னு சரியாக தெரில. அண்ட் என் அக்கா அவளோட அவுட்ஃபிட்டையும் காமிக்க சொன்னனால இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இது ஒரு சுடிதார் மாதிரி ஒரு ட்ரெஸ், 3 செட் ட்ரெஸ், டாப் பேண்ட் ஷால் 3 வந்துடும்ல. ஸோ இது ஒரு ரோஸ் கோல்டு அந்த மாதிரி கலர்னு நினைக்கிறேன். இது கலர் எனக்கு சரியாக தெரில. அண்ட் நாங்கள் 2 பேருமே தூங்குறதுக்கு முன்னாடி எங்கள் ட்ரெஸ் ஆக்சசரிஸ்லாம் கரெக்டாக எடுத்து வச்சிட்டோமான்னு பார்த்துட்டோம். அண்ட் இது அவளோட ஆக்சசரிஸ். அவள் கொஞ்சம் சிம்பிளாக தான் வச்சுருந்தா. சீக்கிரம் எந்திரிக்கணும் இல்லையா, ஸோ சீக்கிரமே தூங்கிட்டோம். அண்ட் இட்ஸ் ஃபைனலி ஈத் மார்னிங் எழுந்ததும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எல்லோரும் ஃபஜர் ப்ரேயர் நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் ப்ரேயர் முடிச்சுட்டு ஈத்க்கு எல்லோரும் விஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன்.
மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் விட லஞ்சில் தான் வந்து கொஞ்சம் எல்லாம் பிஸியாக இருந்தனால பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இட்லி செஞ்சுருந்தாங்க. எனக்கு இட்லி பிடிக்காது. ஸோ எனக்கு மட்டும் தோசை, அப்புறம் வந்து தோசைக்கு சாம்பார் அண்ட் கேசரி, அப்புறம் வந்து பஜ்ஜி சுட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து சட்னியும் இருந்துச்சு. எனக்கு சட்னி பிடிக்காது. அண்ட் நாங்கள் ஃபேமிலியாக எப்போவும் வீட்டிலே தான் தொழுகுவோம். ஸோ எங்களோட ஈத் ப்ரேயர் வந்து நாங்கள் வீட்டிலேயே வந்து ரொம்ப நல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் ப்ரேயருக்கு அப்புறம் என்ன மேக்கப், ஃபோட்டோ ஷூட் அதுதான். ஸோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நல்லா டயர்டானதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து லன்ச்சும் வந்துருச்சு. ஸோ நாங்கள் வந்து சொன்ன மாதிரி லன்ச்சுக்கு பிரியாணி தான் செய்வோம். பிரியாணி, அப்புறம் வந்து தால்ச்சா, ரைத்தா, அப்புறம் வந்து சிக்கன் 65 இது மட்டும் தான் செஞ்சுருந்தோம். அண்ட் நாங்களும் நல்லா சாப்பிட்டு எங்கள் ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணோம். அண்ட் இந்த ஈத் ரொம்ப ஸ்பீடாக போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே இதே முடிஞ்சிருச்சு. அண்ட் அவ்வளோதான். லன்ச்சுக்கு அப்புறம் அப்படியே ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் டிவி பார்த்துட்டு அப்படியே ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஈத் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் எனக்கு எக்ஸாம்ஸும் இருந்தனால நான் அவ்வளோ வீடியோஸ் ஷூட் பண்ண முடியல. ஸோ இருந்த கொஞ்சம் கிளிப்ஸ் கேதர் பண்ணி இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். அண்ட் நீங்கள் இந்த ஈத் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க, உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நைட் வந்து எங்கள் அம்மா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ வெனிலா ஐஸ்கிரீம் எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அண்ட் இந்த vlog அவ்வளோதான். இதோட நான் இந்த ஈத் vlog-ஐ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.